ஹலோ வாட்ஸ்அப் guys, வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் அகமது இது வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சூரம்பட்டி வளசில் இருக்கக்கூடிய சங்கீதா தேட்டருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தேட்டர் ரிவ்யூ பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ 4K ரெசல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேட்டர் வந்து அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் பிக் ஸ்க்ரீனு ப்ளஸ் சில்வர் ஸ்க்ரீனுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்லி உள்ள போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வித் 7.1 டிஜிட்டல் சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க டிடிஎஸில். ஸோ பயங்கரமாக அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். புஷுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கண்ணாடி உடச்சு விட்டேன்னா கட்டி விட்டுருவாங்க. ஸோ கைஸ் ஆல்டர் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா இதோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டீன் வருது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க கேண்டீன் வரல, அது அங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்துருக்கிறோம் கேண்டீன். பொதுவாக எவ்வளோ பில்லு போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பப்ஸ் 70 ரூபா வாங்க போல. சரி பரவாயில்ல வாங்க. 40-50 அந்த தேட்டரோட கோவம் வெண்மணி பூச்சி மாதிரி அங்கங்கே ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ கைஸ் உள்ளே வந்து அந்த இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பக்காவாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஸோ இன்டீரியரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் லுக்கு வருதுன்னு சீரியஸாக சொல்லி ஆகணும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் மேலே பின்னாடி ஸ்பீக்கரா இல்லை சீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்னும் உட்காந்து பார்த்து நான் சொல்கிறேன், இன்னும் உட்காரவே இல்லை. அதுக்குள்ள என்னடா சீட் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை புஷ்அப் சீட் தான் வேற லெவல் இருக்கும். இருங்க புஷ்அப் சீட்டா எப்படி இந்த ப்ரூஸ்லி மாதிரி புஷ்அப் வந்து சீட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்கு. கிளாரிட்டி இவர் இப்படி தான் இவருக்கு இது சாரி குவாலிட்டி. पर ना आदत छूटती है ना प्यार. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? வாங்க சார் சன்கிளாஸ் சார். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ பால்கனி வந்து திருப்பி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான். ஸோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்படியே குஷன் சீட்ஸ் உட்காந்திங்க அப்படின்னா உட்காரதே தெரியல, அப்படி இருக்குது சீரியஸாக. பறக்கிற மாதிரி இருக்குது. புஷ் பேக் சீட் நார்மல் சீட் சீட்லாம் உட்காந்து இப்படி தான் படம் பார்க்கணும். ஸோ நீங்கள் மிடில் சீட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மிடில் ஷீட் வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் தளபதி படம் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரண்ட் சீட் வந்துருங்க, வேறு வழி கிடையாது. கையெல்லாம் வந்தோன்னா கார்னர் சீட்டு தான் போவோம். அது பர்சனல் அவருக்கு. நாங்களாம் பார்த்தா இந்த மாதிரி மிடில் சீட் மேபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குடிச்சிட்டு ஆடணும். ஸோ அதனால இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சீட்டை சூஸ் பண்ணிப்பாங்க. நாங்களாம் இந்த மாதிரி சினிமா லவர்ஸ்லாம் பார்த்தா மோஸ்ட்லி ஃபுல்லாக கார்னர், அந்த கார்னர் மீன்ஸ் அந்த பேக் சைடு லாஸ்ட் ரோக்கு போயிடுவாங்க, அப்படிலாம் மிடில் வந்துடுவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லா தேட்டர்லையும் ஒன்று தும்முன்னு இருக்கும், சீட்லாம் அப்படியே வைப்ரேட் ஆகும். சில தேட்டர்லாம் வந்துட்டு டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் கேட்குது. நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே மீடியமாக அப்படியே வர மாதிரி ஃபஸ்ட்டு சவுண்ட் எஃபெக்ட் டால்பி டிஜிட்டல் அட்மாஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது போட்டவொடனே வைப் ஆயிடுச்சு, பயங்கரமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா ஃபயர் சேஃப்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வச்சுக்கிறாங்க. பிகாஸ் இங்கே வரக்கூடிய பீப்புள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வரக்கூடிய தேட்டருக்கு வரக்கூடிய ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். தேட்டருக்காரங்களுக்கு தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா இன்டீரியர் பார்த்து ஓனர் ரெடி பண்ணுறது எல்லாமே. ஸோ வரமாக ஜஸ்ட் படத்தை ரசிச்சோமா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஆனால் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த ஒரு வகையிலையும் எதையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணாதீங்க. அதுதான் வந்துட்டு தேட்டருக்காரங்களோட ஒரு ஒரு வேண்டுகோள் சீரியஸாக சொல்ல போகணும். முக்கியமாக வந்துட்டு இந்த சிகரெட்லாம் பிடிக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு குஷன் சீட்ஸு, நீங்கள் லைட்டாக ஃபயர் போட்டாலுமே எல்லாம் ஃபயர் ஆயிரும். ஸோ ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணாதீங்க, டீசெண்டாக வாங்க, படம் பாருங்கள், வீட்டுக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ வாங்க உங்களுக்கு நான் பால்கனி வியூ வந்து ஷோ பண்ணுறேன் வாங்க. அது இப்போ இன்டீரியர் லைட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க டெக்கரேஷன்ஸோட. ஸோ மேலே போய் உங்களுக்கு அந்த லுக்கு ப்ளஸ் அந்த வியூ அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் வாங்க. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு இன்டீரியர்ஸ்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். சீட்ஸ் எல்லாமே ஸோ பயங்கரமாக இருக்குது. ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வாங்க நீங்களும் பார்ப்பீங்களா. ஸோ பாருங்கள் இந்த யூனிக்கான ஒரு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ வித் ஹார்ட்னு போட்டு இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாவரமும் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல டிஃப்ரென்ஸஸ். ஸோ அதனால் சும்மா சாம்பிளாக சொல்கிறேன். ஸோ பாருங்கள் அப்படியே டிஃப்ரென்ஸாக அப்படியே நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக பண்ணிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் அப்படியே உள்ளார போயிட்டு. மற்றபடி ஏசிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. ஏசியில் யார் போட்டாலும் கூலிங்காக தான் இல்லைப்பா. ये गोली सोडा वे ये करी कोड़ो में वो कुत्ती पपी ना take me
ஸோ கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்டேஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 90s கிட்டாக தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க. நான் 2K கிட்ஸோ நான் பார்க்கல, பட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும். இந்த செல்லுலாய்டு அப்படிம்பாங்க, அதாவது அந்த செல்லுலாய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி வரும். அது வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை ஓட்டுவாங்க. ஸோ தேட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோல் ஆகும், அப்படியே ப்ளே ஆகும். பட் அது ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிட் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா படம் ப்ளே ஆகும். ப்ளஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா லைட்னிங் ஆகும். அதிலிருந்து அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த படம் அப்படியே ஓடுற மாதிரி அப்படி சீன் அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதாங்க இந்த ஓல்டு விண்டேஜ் ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ ஓல்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஓல்டு பாருங்கள், எப்படி ஓல்ட் இஸ் கோல்டு பாங்களே. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் இந்த வீடியோவோட எண்டிங் வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஸோ மறக்காம இந்த டேரக்டர் வந்து மறக்காம விசிட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ஷேர் பண்ணி இங்கே வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்களும் ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்துட்டு போங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வீடியோ முடிச்சிடலாங்க.